அவர்கள் ஒரு சில அந்த ஊழியத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் நமக்கு அறிமுகமாய் சொல்லுவார்கள். நாம் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நமத்திலே அந்த தாயார் அறிமுகம் ஊழியங்கள் நடத்தக்கூடிய 10ஆம் ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கின்ற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வருக வருகவென்று வரவேற்று எங்களுடைய வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த கூட்டமானது ஒரு ஸ்தோத்திர கூட்டம், அதாவது 10 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற ஒரு கூட்டம். நன்றி அறிவிப்பின் கூட்டமாக இதை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது சோவுக்கு மாத்திரம் நன்றி சொல்லுகிற கூட்டம் அல்ல, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு ஸ்தோத்திர கூட்டமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம்தான். ஏனென்றால் 2012ஆம் ஆண்டின் 12வது மாதத்திற்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இத்தனை மாதங்களும் தேவன் நம்மை அதிசயமாய் கரம் பிடித்து பாதுகாத்து இந்த இடத்திலே அழைத்து கொண்டு வந்து நன்றி சொல்லும்படியாய் கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது நாம் பார்ப்போமானால் அநேகம் பேர் 2012ஆம் ஆண்டை ஆரம்பித்தவர்கள் முடிக்க முடியவில்லை. கடந்த மாதத்தை ஆரம்பித்தவர்கள் இந்த மாதத்தில் இல்லை. நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை. ஆனால் தேவன் நம்மை அதிசயமாய் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இங்க வந்திருக்கக்கூடிய அநேக குடும்பங்களில் கூட அநேக இழப்புகள் இருந்திருக்கலாம். அவற்றின் மத்தியிலும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக நாம் அவருக்கு நம்முடைய நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை, துதிகளை நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது முதலாவது வந்திருக்கிற ஒவ்வொருவரை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூறி சோவை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக இந்த கூட்டத்திற்கு ஆராதனை நடத்தும்படியாக வந்திருக்கின்ற பாஸ்டர் ராஜகோபால் அவர்கள் நாகர்கோவிலிருந்து வந்திருக்கின்றார்கள். பரிசுத்தாவின் ஊழியத்தை மிக நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் பிளஸ்ஸிங் ஸ்டான்லி அவர்கள் தேவ செய்தியை சுமந்து இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே நமக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியோடு இந்த நேரத்திலே அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வருக வருக என்று வரவேற்று சேரும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அநேகம் பேர் இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களாக இங்கு நாம் வந்திருக்கின்றார்கள். இது சோ தேடிக்கொண்ட ஒரு பெருமை என்று தான் நான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த சோ ஆரம்பித்து 10 ஆண்டுகளாக கடவுள் அதிசயமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த சோ தன்னுடைய ஒவ்வொரு ஆண்டையும் கடந்து வருகிறது என்று சொன்னால் தேவனுடைய பெரிதான கிருபை, அதோடு இந்த ஊழியர்களுடைய மேலான ஜபங்கள், அது மாத்திரமல்ல அநேக பங்காளர்கள், அதாவது சோயஸ் விதைக்கிறவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உதவியின் காரணமாக இந்த சோ 10 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது. அவர்கள் பங்காளர்களாக இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். திறந்து கொடுத்து 4 மாதங்களாக இந்த இடத்திலே ஒரு ஜெப கூட்டத்தை தாராளமாக நடத்துங்கள் என்று சொல்லி 2:30 மணியிலிருந்து 6 மணி வரை 4 மாதங்களாக நாங்கள் இந்த சோ ஊழியங்களின் கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறோம். மிக அன்புடன் எங்களை உபசரித்து எங்களுக்கு வரவேற்று எங்களுக்கு ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அன்பாக உபசரிக்கிற அந்த குடும்பத்தின் வாஞ்சையை கர்த்தர் இப்பொழுது நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதாவது சோ என்று சொல்லும் பொழுது முதலாவது இது ஆரம்பிக்கப்பட்டது 2002ஆம் ஆண்டு. இப்பொழுது 10 ஆண்டுகளை கடந்து நிற்கின்றது. 2002ஆம் ஆண்டில் 3 அலுவலகத்தில் பணிபுரிந்த 3 பேர்கள், அதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையுடைய 3 என்ஜினியர்ஸால் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது குரல்மணி என்ற ஒரு மகன் இன்றைக்கு யுஎஸ்எல் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக ஈன்ஸ்டீன் என்ற ஒரு மகன், அடுத்ததாக பிரின்ஸ்டன். இந்த 3 பேரும் இணைந்து மிக குறைந்த 150 ரூபாய் மூலதனத்தில் இந்த ஷோ ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 10 ஆண்டுகளை கடந்து பல ஆயிரங்களை கொடுத்து வழங்கி கொண்டிருக்கிற அந்த பங்காளர்கள் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி பெருமளவில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இது 5 ஆண்டுகளாக இந்த ஷோ இந்த ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் என்ற பெயரில் இது நடந்து வந்தது. 2008ஆம் ஆண்டில் இது ஷோவாக மாற்றப்பட்டது. ஏனென்றால் ஒரு வாஞ்சை, அதாவது கடவுளுக்கு என்று நாம் வார்த்தைகளை விதைக்க வேண்டும். வெறும் உதவி செய்வதனால் எந்த பயனும் இல்லை. அதோடு சேர்ந்து தேவ வார்த்தைகளையும்
தெரியாத மக்களுக்கு, அறியாத மக்களுக்கு இந்த வார்த்தைகளை விதைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஷோ உருவாக்கப்பட்டது. இதனுடைய எய்ம், அதாவது முற்றிலுமாக தேவ வார்த்தைகள் அறியாத மக்களுக்கு எல்லா இடங்களுக்கும் இந்த ஷோ என்ற இந்த அமைப்பு விதைப்பதின் காரணமாக எல்லா மக்களும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையின் காரணமாக இது ஷோ என்று ஆரம்பிக்கப்பட்டது. சர்வ் அவர் வேர்ல்ட், இதை ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம ஷோ என்று அழைக்கிறோம். இந்த 2008 ஆண்டிற்கு பிறகு இது அதிகமாக முன்னேறி அநேகர்கள் இதன் மூலமாய் பயன் பெற்றவர்கள் உண்டு. அநேக ஊழியர்கள் தேவைகள் வரும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்து அதன் காரணமாக கிராமங்களில் இந்த தேவ வார்த்தைகள் விதைக்கப்படுகின்றது. ஒரு பக்கம் ஊழியர்களுக்கு நாம் உதவி செய்து அந்த பணியை நிறைவேற்றுகின்றோம். இன்னொரு பக்கம் சிறுமைப்பட்டவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, வாழ்க்கை தரம் குறைந்தவர்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு, உணவு இல்லாதவர்களுக்கு என்று இன்னும் பல பேர்கள், மாற்று திறனாளிகளுக்கு, இன்னும் அநேகர் இதில் இருக்கிறார்கள். அதே மாதிரி பாவ பழக்கங்களில் ஈடுபட்டு விடுபட முடியாதபடி இருந்த மக்களுக்கும் நாங்கள் இந்த உதவிகளை கொடுத்து அதோடு கூட தேவ வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாக திருந்தி வாழ்க்கையில் மாற்றப்பட்டவர்கள் அநேகர். இப்படி இந்த 2 பணிகளையும் செய்து ஷோவானது இன்று 10 ஆண்டுகளை நிறைவு செய்து வந்திருக்கு. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அது மாத்திரமல்ல, இதனுடைய இன்னொரு முக்கியமான கொள்கை, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். அந்த பதிலை அனைவருக்கும் கடவுள் ஆசீர்வாதங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருக்க கடவுள். அதாவது எந்த ப்ராபகண்டா இல்லாதபடிக்கு கொடுக்கிற உதவிகளை நாங்கள் தேவைப்பட்டவர்களுக்கு கொடுத்து எந்த இதுவும் இல்லாதபடிக்கு மிக அமைதியாக, அதாவது முயல் போன்ற வேகத்தில் அல்ல, ஆமை போன்ற மெதுவான வேகத்தில் மிக சிறப்பாக தன்னுடைய பணியை உண்மையாகவும் உத்தமமாகவும் செய்து வருகிறது. இது கடவுளுடைய பெரிதான கிருபை. இதை நம்ம 10 ஆண்டுகள் நிறைவு செய்து இன்றைக்கு ஸ்தோத்திர கூட்டமாக நடத்தி வருகின்றோம். அந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஷோவின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு சேர்ந்து உங்களுக்கு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த ஷோ தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி.